வைகோ சார்ந்த நாயுடு சமூகம்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மைனாரிட்டி. நாயுடு சமூகத்திலேயே அவங்க மைனாரிட்டி, பட் அப்பர் காஸ்ட். நாயுடுலேயே வந்து எஃப்சி இருக்காங்க, பிசி இருக்காங்க, எம்பிசி வரைக்கும் இருக்காங்க. தெலங்கானாவை போராடி பெற்றுக் கொடுத்தவர் ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர். ஆனா அதை வந்து இப்ப ரேவந்த் ரெட்டின்றவர் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டார் தெலுங்கானா. இந்த லாபி பேஸ்டா ஒரு வைகோ கட்சி வந்து இருந்திருக்கு. அது வந்து பெரிய அளவுல மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. வைகோபால் சாமியுடைய அரசியல்ன்றது முடிவு பண்ணிருச்சு. அவர் ஒபாமா வரைக்கும் கம்பேர் பண்றாரு விஜய்க்கே அன்னைக்கு நைட்டு விஜய்க்கு தூக்கமே வந்திருக்கு. விஜயை மயக்கம் போட்டு விழுந்துட்டு மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்ட், இவங்களுடைய ஓட் பேங்க் யாரு? துப்புரத்தோட பிரச்சனையில வந்து திமுக சொன்ன கான்செப்டை வந்து திருமாவளவன் ஏற்றுக்கிட்டாரு. அப்படி படு பாதாளத்துக்கு அவரை இழிவாப்படுத்தி பேசி என்ன திரும்ப அப்படி பேசினாரு, திரும்ப அப்படின்ற அளவுக்கு அவர் ஒழிச்சு கட்டுற வேலையை பார்த்து கொள்கை கடத்தப்பட்ட விசிக தொண்டர்கள்லாம் அந்த நிலைப்பாட்டு இருக்காங்க. அவங்களுடைய பதிவுகளின் வெளிப்பாடுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். ஆனா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பேர்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த டிஎம்கே லோகோ வச்சுட்டு, கலைஞர் லோகோ வச்சுட்டு என்ன பண்றான், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய ஒரு மோதல் போக்க கட்டமைக்கிறான். விஜயோட இந்த ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு லாபி அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா அவரு தலைமைச் செயலகத்தை பொறுப்பு கொடுத்திருக்க பேர் வந்து பார்த்தா தெலுங்குக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு வைக்கப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படிதான் அந்தோனி. ஏன்னா இது வந்து இப்ப இங்க தெலுங்குல எத்தனை பேர் இருக்காங்கன்றது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் வந்து தெலுங்குல எத்தனை பேர் பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து சொல்லிடுறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா, இவங்க அந்த கீர்த்தனா, ஆரோக்கியசாமியா அவர் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் வந்து இப்போ அது இல்லாம இப்போ வந்து கர்நாடகாவோட ப்ரொடியூசரை வந்து அவருக்கு நேரடி முகவராக போட்டிருக்காரு, டெல்லி பிரதிநிதியா அவர் நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக இது எப்படின்னா, இப்ப இது விஜய்க்கு வந்து இது மாதிரியான லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை கூட வச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஓகே. ஏன்னா அவரே வந்து ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஒரு கேண்டிடேட். ஸோ அதனால ஒரு மைனாரிட்டி வச்சுக்கிறாருன்றது, மைனாரிட்டியோடைய ஒரு ஒரு சர்க்கிள் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இதுக்கு முன்ன இருந்த திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 கட்சிகள்லையுமே வந்து அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக தான் இருந்தது. பெரும்பாலும் வந்துட்டு ஒண்ணு திமுக தலைவர் குடும்பத்தை வச்சோம், இன்னொன்னு மதிமுக தலைவர் குடும்பத்தை வைத்தும் தான் பெரும்பாலும் கட்டமைக்கப்படுது. இது 2 விஷயமா பார்க்கணும் நீங்க. அதான் வந்து திமுகவுக்கு வந்து மேஜர் ஓட் பேங்க்ன்றது மைனாரிட்டி. அப்ப மைனாரிட்டியில வந்து ஒரு தெலுங்குன்னா ஒரு 5.6% இருக்கு, கிறிஸ்தவர்கள் 5.6% இருக்கு, முஸ்லீம் ஒரு 5.2% இருக்கு. அப்போ இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்பொழுது அந்த கணிசமா அந்த வாக்குகள் வந்துடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில திமுக வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா வந்து அதே வந்து நீங்க வைகோக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது. வைகோ வந்து ஒரு ஃபேக்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணவர். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க எதை வச்சு கேட்குறீங்கன்னா, அவர் வந்து நல்லை சத்தியா அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாயுடு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா அவர் அப்படிதான் அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அவர் சமூகத்தை சார்ந்தவங்க, அவர் சொந்தக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில அதெல்லாம் இவ்வளவு நாள் அதெல்லாம் பெருசா பேசப்படலை. பட் இப்பதான் பேசப்படுது. ஏன்னா இதுல என்ன ஒரு மைய பொருள் என்னன்னா, இதுல என்னன்னா ஒரு தவறான புரிதல் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ வைகோ சார்ந்த நாயுடு சமூகம்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மைனாரிட்டி. நாயுடு சமூகத்திலேயே அவங்க மைனாரிட்டி, பட் அப்பர் காஸ்ட். ஆனா இவங்க போட்டு சகட்ட மேனிக்கு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து நாயுடுலேயே வந்து எஃப்சி இருக்காங்க, பிசி இருக்காங்க, எம்பிசி வரைக்கும் இருக்காங்க. ஆனா இப்போ திமுக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கு எல்லாம் பிசி எம்பிசி நாயுடு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வைகோபால் சாமியோட கம்பேர் பண்ணி இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைச்சது கிடையாது. அதைத்தான் வந்து உங்களுக்கு வந்து பவன் கல்யாண் சொல்றாரு, என்னங்க பாருங்க தமிழ்நாட்டுல எவ்வளோ ஹாப்பியா எலெக்ஷன் நடத்துறாங்க, ஜெயிச்சு வந்துடுறாங்க, ஆலோகிராம்லாம் வச்சுக்கிட்டு பேனரை வச்சுக்கிட்டு கட் அவுட் வச்சுட்டு வராங்க, நம்ம வர முடியலன்னு. அதனுடைய சாராம்சம் என்னன்னா, சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இவங்க வந்து பிசி நாயுடு கம்யூனிட்டி. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 27-32% இருக்காங்க தெலுங்கானா ஆந்திராவில்.
மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்க தான். ஆனா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா அது எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே அங்க 4.25% இருக்கக்கூடிய ரெட்டி கம்யூனிட்டியும் 4.25% இருக்கிற கம்மா கம்யூனிட்டின்னு சொல்ற இந்த நாயுடு கம்யூனிட்டி, இவங்க 2 பேர் தான் வந்து ஒட்டுமொத்த அரசியலையும் லாபியும் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. தெலுங்கானாவை போராடி பெற்றுக் கொடுத்தவர் ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர். ஆனா அதை வந்து இப்ப ரேவந்த் ரெட்டின்றவர் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டார் தெலுங்கானா. அப்போ இப்படி இந்த இது 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 மாதிரி இது ஒரு லாபி பேஸ்டா இருக்கு. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இந்த லாபி பேஸ்டா ஒரு வைகோ கட்சி வந்து இருந்திருக்கு. அது வந்து பெரிய அளவுல மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஆனா திமுக வந்து அதையும் மைனூட்டா பார்த்து அதுல பிசி அதுல எம்பிசி ரெப்ரசன்டேஷனை கொடுத்து அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கு. அந்த வகையில வந்து திமுக வந்து உண்மையிலேயே வந்து எல்லா லெவல்லையும் பார்த்து, ஏன்னா உள் ஒதுக்கீடு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ண போக்கோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து திமுக. அந்த வகையில் அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. வைகோபால் சாமியோடைய அரசியல்ன்றது முடிவு பெற்றுருச்சு. ஏன்னா அவர் வந்து 2 விஷயம் வந்து திமுக ஒழிப்பு மட்டும்தான் அவருடைய பிரதான கொள்கை. ஆனா அவர்தான் கடைசி வரைக்கும் திமுக ஆட்சி காப்பாத்துறதே நான் தட்ட மாதிரி. அதான் இப்பதான் எல்லாமே வந்துருச்சு, முன் பின்னு வந்துருச்சு. அவர் ஒபாமா வரைக்கும் கம்பேர் பண்றாரு விஜய. விஜய்க்கு அன்னைக்கு நைட்டு விஜய்க்கு தூக்கமே வந்திருக்கு. விஜயை மயக்கம் போட்டு எழுப்பிருப்பாரு, தண்ணி தெளிச்சுதான் எழுப்பியிருக்கணும். நாமள கொடுத்த காசுக்கு தான் 2 பேர் கொடுக்காத காசுக்கு சேர்த்து நடிக்கிறாரு. இவரோட ரிலீஸ் ஒரு காமெடி வருது, இவன் கொடுத்த காசுக்கு மேல போறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அவருடைய அரசியல் வந்து ரொம்ப நகைச்சுவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வயது மூப்பின் காரணமாக அப்படிலாம் பேசலாம்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து நேர்காணல்கள்லாம் இனிமேல் வர்றதெல்லாம் வந்து அது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். அவங்க மகன் வந்து அரசியல இல்ல எனக்கு சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா, விஜய் அவர்களை விமர்சித்தாக்க இப்ப தாவேகா காரங்களோட மதிமுக காரங்களும் விசிகால இருக்கக்கூடிய இளைஞர்களும் ரொம்ப பாஞ்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. ரிச்சர்ட் வாரிசு கூட கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஓவர் விசுவாசத்தை காட்டுறாங்க. இல்ல குறிப்பா விசிகா வந்துட்டு அண்ணன் திரும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா விலகுதான். திரும்ப இப்ப வந்து நல்ல அருமையான கேள்வி. விசிகா மட்டும் கிடையாது, மதிமுக விசிகா 2 கம்யூனிஸ்ட். இவங்களுடைய ஓட் பேங்க் யாரு? இவங்களுக்கு தலித் ஓட்டு தான். வேற பெரும்பான்மை ஓட்டு இவங்களுடைய மேஜர் ஓட் பேங்க்ன்றது தலித் ஓட்டுகள் தான். அப்ப தலித் வாக்குகள் எல்லாமே வந்து அப்படியே கிளீன் ஸ்வீப் ஆகி விஜய்க்கு போயிடுதா நம்புறாங்க, அவங்க நம்புறாங்க. பட் அப்படி இல்லை, கள நிலவரம் அப்படி ஒன்றும் பெரிய லெவல்ல எல்லாம் அங்க போயிடல. இந்த முறை வந்து யங்ஸ்டர்ஸும் பெண்கள், அது மத்திய தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தான் நிறைய வாக்களிச்சுதான் விஜய்க்கு இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் என்றதுதான் கல யதார்த்தம். ஆனா இந்த கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, தலித் வாக்குகள் எல்லாமே வந்து விஜய் கிட்ட போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அடிப்படையில தான் அப்போ அங்க போயிடுச்சுன்னும் போது நாமளும் அங்க இருக்கிறது தான் வந்து அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும், இல்லைன்னா நமக்கே வந்து அது எதிராக போயிடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவங்க அங்க போனாங்க. மற்றபடியெல்லாம் வந்து அவங்க கொள்கைக்காக போனாங்க, கோட்பாட்டுக்காக போனாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் தான் வந்து இவர் வைகோ சொன்ன மாதிரி ஒபாமா மாதிரி அவர் ஒரு பெரிய லீடரா வர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு போனதான் நான் எதிர்பார்க்கல. என்னன்னா அவங்க கட்சிக்குள்ளே பிளவு வந்துடும் போல. அவங்களுக்கு ஓட் பேஸ்ன்றதே வந்து இந்த தலித் ஓட்ஸ் தான். ஸோ அந்த ஓட்டு எல்லாமே வந்து விஜய் நோக்கி போயிட்டு தான் அவங்க நம்புறாங்க. அவங்க நம்பினதன் காரணமாக அவங்க போய் அவங்களோட இணைஞ்சு செயல்படுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்கள் தெளிவா இருக்காங்க. முன்னுக்கு பின்ன சண்முகம் அவர்கள் வந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் முரணா இருந்தா கூட வெளியில இருந்ததுதான் ஆதரவு, விமர்சிப்போன்றதெல்லாம் அவருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது விசிகாவாகட்டும் இடதுசாரி கட்சிகளாகட்டும் 2 பக்கமா தொண்டர்கள் வந்துட்டு அந்த வாலண்டியர்ஸ் வந்து பிரிஞ்சு இருக்காங்களோ. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரவாளர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கருத்தியலா திமுக சப்போர்ட்டா பேசக்கூடிய நபர்களும் இடதுசாரிகளும் விசிகாவையும் இருக்கதான் செய்யறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது இப்ப? ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக திமுகன்னு இருந்தப்ப கூட வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கட்சிகள்ல நடக்கல. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது? திருமாவளவன் வந்து அவர் காலத்தின் தேவைதான். திருமாவளவன் வந்து கடந்த 9 ஆண்டுகள் இந்த தொடர் கூட்டணியில வந்து பெரிய அளவுல வந்து ஒரு கொள்கையை வந்து கட்சிக்குள்ள கடத்திருக்காரு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அவர் கொள்கைய வந்து சமரசம் இல்லாத ஒரு கொள்கையை அவர் மக்கள்கிட்ட கடத்திட்டு, அந்த இயக்கத்துக்குள்ள கடத்திட்டு, அவர் கொள்கையே இல்லாத ஒருத்தரோட போய் பயணிக்கிறது, முன்னுக்கு பின் முரணா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுன்றத அந்த கட்சியில கொஞ்சம் ஜனநாயகம். எப்படி திமுகல வந்து தலைவர்களே விமர்சிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் எப்படி திமுகல இருக்கோ, அதே போல கட்டமைப்பு, அதே போல பிளாட்ஃபார்ம் பிசிகையிலே இருக்கு.
அப்ப அந்த விசிகேல இருக்கக்கூடியவங்க வந்து திமுகவோட பயணிக்கிறது தான் நமக்கு சரியான விஷயம். எதுக்காக அவங்க அப்படி நம்புறாங்க அப்படின்னா, சனாதனத்தை வேறொரு பொண்ணு பேசக்கூடிய அந்த தில்லு யாருக்கு இருக்கு? உதயநிதிக்கு தான் இருக்கு, விஜய்க்கு இல்லையே. இல்ல ஓபிஎஸ் கிட்டத்தட்ட சனாதனத்தை ஒழிப்பதுல திருமாவளவனோட சமமா நின்னு அப்ப யாரு களமாடுறது உதயநிதியா தான் இருக்காரு. ஒரு சதவீதம் இருக்க அந்த சமூகத்தை சார்ந்த விசிக தலைவரான திருமாவளவன் பேசுவதை தாண்டி அந்த ஒரு விழுக்காட்டிலையும் கால் விழுக்காட்டுக்கும் குறைவா இருக்கக்கூடிய மைக்ரோ மைனாரிட்டி சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவராக அடுத்து வரப்போறவர் சனாதனத்தை வேறொரு போம்னு சொல்றாருன்னா இட்ஸ் கட்ஸ். அதுதான் கட்ஸ். அந்த கட்ஸ் இருக்கிற ஒரு தலைவரோட பயணிக்கிறது தான் வந்து நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா சனாதன எதிர்ப்புன்றதை பத்தி எல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது, காங்கிரஸுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. அப்ப சனாதனம்ன்றது இந்த வந்து இந்த ஒரு கம்யூனல் பேஸ்டு அரசியல், இந்த படிநிலை அரசியல் எல்லாம் ஒழித்து கட்டியே தீரணும் அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறது திமுக. அதுக்கு பக்கபலமா இருந்தது விசிக. அப்ப இந்த இந்த பாண்டிங்க வந்து நீங்க உடைச்சு நீங்க வெளியேறீங்க அப்படின்னும் பொழுது அதை அந்த கட்சியில இருக்கிறவனால ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து ஆட்சி அதிகாரம் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இப்போ விசிக வந்து அவரே சொல்றாரு, நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி வரல, அதிகாரம் நமக்கு கிடைச்சா இன்னும் நல்லா சிறப்பா செயல்படலாம், நாளைக்கே நான் இந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு நான் போய் மக்கள் சேவை ஆற்ற போயிடுவேன், இது இயக்கமா நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயக்கமா செயல்படுற அளவுக்கு அந்த மக்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இவர் போய் இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பா போயிட்டு முட்டு கொடுத்தாரு. திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் நல்லா இருந்தாருன்னா திமுக வந்து இந்த துப்புரத்தோட பிரச்சனையில வந்து திமுக சொன்ன கான்செப்டை வந்து திருமாவளவன் ஏத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து படிநிலை சமூகத்தை வந்து உறுதிப்படுத்தும், அவங்க வீட்டுல இறந்துட்டா வேலை கொடுக்கறது அதெல்லாம். அதனால வந்து இது இப்படியே இருக்கட்டும், இதுல இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேலையை போட்டு கொடுக்கணும்ன்றது தான் திமுகவுடைய பார்வை. அதை புரிஞ்சுக்கிட்டவர் தான் வந்து சொன்னார். அப்பயும் அதே மாதிரிதான் விமர்சிச்சாங்க. இப்ப திருமாவளவன் வந்து அவர் எவ்வளவு பெரிய கொள்கைவாதி, அவரெல்லாம் போய் திமுக இருக்கலாமா அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு திமுக பத்தி இன்னைக்கு திருமாவளவனை பத்தி எந்த மீடியா பேசுது, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுது? இதே திமுக இருக்கும்போது நீங்க போய் இருக்கலாமா? ஏதாவது திமுகவை விட அவர் தான் பெரிய தலைவர் மாதிரியும், திராவிட கொள்கையின் வந்து தவ புதல்வன் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எல்லாரும் எவ்வளவு அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவரை வந்து பெரிய லெவல்ல கட்டமைச்சாங்க. இன்னைக்கு அவரை கூட்டு பேசுறது கூட ஆள் இல்லை. ஆனா இந்த கூட்டம் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, நீங்க இருக்கிறதுனாலதான் திமுக இருக்குன்ற மாதிரி அவரை கொண்டு வந்து ஒரு பிம்பமா கட்டமைச்சு இன்னைக்கு அவர் அங்க போன உடனே அவரை அப்படி படுபாதாளத்துக்கு அவரை இழிவாப்படுத்தி பேசி என்ன திரும்ப அப்படி பேசுறாரு, திரும்ப இதான் அப்படின்ற அளவுக்கு அவரை ஒழிச்சு கட்டுற வேலையை இப்ப அந்த மீடியா பாக்குது. இது வந்து அந்த விசிக அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்க அந்த கட்சி நிர்வாகிகளால் அதை ஏத்துக்கிட்டு இப்படி நான் கொண்டாடின ஒரு மீடியா எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு அவர் இந்த மாதிரி திறந்தாந்து விமர்சிக்கிறாங்களே, அது காரணம் வந்து விஜய் நோக்கி இவர் போனது தானே. நமக்கு 1% 1.5% 1/2% கூட ஆகட்டும், ஆனா நம்ம கிரவுண்ட்ல நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம கரெக்டா நிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை கடத்தப்பட்ட விசிக தொண்டர்கள்லாம் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பதிவுகளின் வெளிப்பாடுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். திரும்ப வந்துட்டு வெளிப்படை இன்னொரு விஷயத்த ஓப்பனா பேசுறாரு. திமுக அடுத்த ஆட்சியை பிடிக்குமா, அண்ணா திமுக ஆட்சி பிடிக்குமான்றது அந்த கட்சிகளோட கவலையா இருக்கு, கட்சி தொண்டர்கள். என்னுடைய கவலையெல்லாம் தமிழ்நாட்டுல பெரியார் அரசு வீழ்த்தப்பட்டுச்சோ, அம்பேத்கர் அரசு முற்போக்கு அரசு வீழ்த்தப்பட்டுச்சோன்ற கவலை இருக்குது. அதை கட்டி காமிக்கிறத நான் என் கட்சி வந்து 100 பேர்த்த அனுப்பணுங்கிற அவசியம் இருந்தாலும் நான் அனுப்ப ரெடி. ஆனா எனக்கு இங்க தமிழ்நாட்டுல பெரியார் அரசு அம்பேத்கர் அரசு கட்டி காக்கப்படுன்ற எண்ணம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கால இருக்கக்கூடிய பிச்சை வாரிசு வந்துட்டு திமுக தீய சக்தியானதுக்கு காரணம் திருமாவளவனும் இடதுசாரி கட்சிகளும் வைகோவும் தான் சொல்லிட்டு இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்குனாக்கா இப்ப அந்த ஆணவ கொலை வந்துட்டு நடந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு பதிவுகளும் திருமாதான் வந்துட்டு திமுகவை தீய சக்தியான திமுக திருமாதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படை தாவேக்க விற்று பதிவு போடுறாங்க. ஆனா இதுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகால இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தாக்குவது திமுக காரர்களை தவிர தாவேக காரர்கள் தாக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன எப்படின்னா இது வந்து முழுமையா வந்து இப்ப அது விரிசலா இருக்கு. இப்ப திமுக கொள்கை கோட்பாடு ரீதியா வந்து இப்ப திருமாவளவனை பத்தி ஆரம்பத்துல அதாவது ஓரளவுக்கு அரசியல் புரிஞ்சவங்க யாரும் வந்து திருமாவளவனை வந்து திறந்தாங்கலாம் யாரும் விமர்சிக்கல. சரி ரைட் ஓகே, ஏதோ ஒரு நிலைப்பாடு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் போயிருக்காருன்ற மாதிரிதான் அப்படியே அதை நியூட்ரல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல வந்து
அவங்க என்ன பண்றாங்க, அந்த டிஎம்கே லோகோ வச்சுட்டு, கலைஞர் லோகோ வச்சுட்டு என்ன பண்றான், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய ஒரு மோதல் போக்க கட்டமைக்கிறான். இது முகநூல்ல. இதை பார்க்கறவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக காரங்க யாரோ அவங்க போய் உள்ள போய் பார்க்கறது இல்ல. போய் பார்த்தா அந்த ப்ரொஃபைல் வந்து லாக் பண்ணிருக்கு. அந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணியிருந்தாலே இப்ப நான்லாம் பார்ப்பேன். விசிகா வந்து ஒருத்தர் என்ன வந்து திட்டி போற மாதிரி ஒருத்தர் போடுவார் பதிவு. உள்ள போய் பார்த்தா அந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணிருக்கும். இது ஃபேக்குன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா ரெகுலரா நம்மளோட வந்து கூட்டம் தோழமையா இருக்கும்போது பயணிச்சவங்க விசிகா நண்பர்கள்லாம் வந்து அந்த தோழமையோட தான் போடுவாங்க. நாங்க ஒரு பதிவு தான் போட்டிருக்கேன். அது கூட இது வந்து இது காலத்தின் தேவையா, இது என்ன சூழலின் தேவையா, இது தேவையா ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஒரு சில கேள்விகளை கேட்டு அவருக்கு போட்டிருந்தேன். அதோட முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேச விரும்பல. ஏன்னா வந்து அது சில கணக்குகள் இருக்கும். நிச்சயமா திருமாவளவன் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டார்ன்றது என்னுடைய நிலைப்பாடு. பெரும்பான்மையான அரசியல் ஆய்வு அறிக்கை செய்தவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு வந்து அந்த பார்வை தான் இருக்கும். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண